தேமுதிக நிலைப்பாடு தமிழக அரசியலில் ஆரோக்கியமான எதிர்காலத்தை உருவாக்கும் என்று வைகோ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வெள்ளியன்று செய்தியாளர்களிடம் பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, திமுகவுடன் விஜயகாந்த் கூட்டணி அமைத்து விட்டார் என்று அவரது கண்ணியத்திற்கும் மதிப்புக்கும் களங்கம் ஏற்படுத்தும் விதத்தில் பெரும் தொகையெல்லாம் பேசப்பட்டுவிட்டது என்ற நச்சு பிரச்சாரம் ஏவிவிடப்பட்டது என்று தெரிவித்தார். இதற்கு பின்னணி யார் என்பதை தற்போது கூற விரும்பவில்லை என்று கூறிய வைகோ, ஆனால் இந்த பொய் பிரச்சாரம் அத்தனையையும் மகளிர் மாநாட்டு உரை மூலம் விஜயகாந்த் தவிடு பொடியாக்கிவிட்டார் என்று தெரிவித்தார். அதிமுக மற்றும் திமுக இரண்டையும் ஆட்சிக்கு வரவிடக் கூடாது என்ற தேமுதிகவின் நிலைப்பாடு தமிழக அரசியலில் ஆரோக்கியமான எதிர்காலத்தை உருவாக்கும் என்று வைகோ கூறினார். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கரம் கோர்க்கும் என்ற செய்திகளை ஒரு 1.5 மாத காலமாக ஏடுகளில் சில ஊடகங்களில் பரப்பிக்கொண்டே வந்தார்கள். இத்தனை இடங்கள் முடிந்துவிட்டது எல்லாம் பேசி முடிந்துவிட்டது, நாளை மறுநாள் சந்திக்க போகிறார்கள் அளவுக்கு அவரிடம் யாரும் தவறான தகவல்கள் கொடுத்திருக்க கூடும். அந்த நம்பிக்கையில் பழம் கனிந்து கொண்டிருக்கிறது, அது எப்பொழுது பாலில் விழும் என்றுதான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று அவர் கூறினார். ஆகவே விஜயகாந்த் அவர்கள் திமுகவோடு கூட்டணி வைப்பார் என்ற எண்ணத்தை, திமுகவுக்கு அதனால் வெற்றி வாய்ப்பு உறுதியாகிவிடும் என்ற எண்ணத்தையே ஏற்படுத்தியது திமுக தரப்புதான். அதனுடைய விளைவு நேற்றைக்கு இந்த அறிவிப்பு அவர்கள் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு ஆளாகி இருக்கிறது. அதனால் தான் சொன்னேன், இது ஒரு பிழை, அவருடைய ராஜதந்திரத்திலே ஏற்பட்டுவிட்ட பிசகு. இனி எல்லாம் பிசகுகளாகத்தான் இருக்கும்.